நீ தான் என்னமோ பெருசா அம்மா அம்மான்னு பாசத்தை பொழியிற. இல்லைனா பாலு கிட்ட அவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்களாடா? நான் செத்தாலும் ராஜாராம என்னை கொல்லி வைக்க கூடாது. பாலு, நீ தான் எனக்கு புள்ளையா இருந்து கொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கடா. ராஜாராமா, டேய், அம்மா வேறன்னு சொன்னாங்க. சரி விடுறா. அணுக்கு நீ செஞ்சது துரோகம்னு அவங்க அடிமனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. மருமகள் மேல இருக்கிற பாசம், பதிலுக்கு அணு அவங்க மேல காட்டுற பாசம், இதெல்லாம் தான் அவங்களை இப்படி பேச வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதடா. அவங்க உன்னை புரிஞ்சுக்க முடியாம போனதுக்கு காரணம் சூழ்நிலை தானே. நிச்சயமா அந்த ஆண்டவன் அவனுக்கு ஒரு நாள் புரிய வைப்பான். சரி, அம்மா ஊருக்கு போறதை எப்படி தடுக்க போறோம் அதை யோசி. அனு சொன்னா மட்டும்தான் அம்மா கேட்பாங்க. ஹலோ சுந்தரம், சொல்லு பாலு. என்னாச்சு? ராஜாராமட்ட சொன்னியா? சொல்லிட்டேன்டா. பாவம், ரொம்ப நொந்து போயிட்டான். எனக்கு ஏன்டா இப்படிலாம் நடக்குதுன்னு ரொம்ப கலங்கி போயிட்டான்டா. என்னால ஒன்றும் சொல்ல முடியல. எல்லாம் சரியாயிடும்டா. அவன் மனசுக்கு எந்த குறையும் வராதுடா. டேய், நீ தான்டா அவனுக்கு ஆறுதலா இருக்கணும். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அப்படிதானடா நடந்துக்கிறேன். ஆனா சில விஷயங்கள் அவன் மனசுல இடியா இறங்கும்போது என்னாலையும் ஆறுதல் சொல்ல முடியல. அதானே உண்மை. கரெக்ட் தான்டா. ஆமா, அம்மா என்னோட மன்னார்குடி வரதை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நானும் ராஜாராமனும் இதை பத்தி அம்மா கிட்ட பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு முடிவு எடுத்திருக்கோம். அதுக்காக சும்மா இருக்க முடியுமாடா? ஏதாவது பண்ணி ஆகணும்டா. கரெக்டு. அதனால தான் இந்த விஷயத்தை பத்தி அணுவை விட்டு பேச சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அனு பேசினா அம்மா ஒத்துப்பாங்களா? அணு பேசினா நிச்சயமா அம்மா ஒத்துப்பாங்கடா. ஏன்னா ராஜாராம அணுக்கு துரோகம் பண்ணிட்டான்றதுக்காக தானே அம்மாவுக்கு ராஜாராம மேல இவ்வளவு வெறுப்பு. அதனால அணு கேட்டா அம்மா எந்த மறுப்பும் சொல்லாம நிச்சயமா ஒத்துப்பாங்கடா. எப்படியோடா சுந்தரம், நீங்க எனக்கு நல்லது பண்ணா சரி. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது போல இருக்குடா. கவலைப்படாத பாலு, எல்லாம் நல்லபடியா முடியும். சுந்தரம், சொல்லு பாலு. நீ வேற எதையும் ராஜாராமட்ட சொல்லியே? ஆ, அது வந்து என்னடா என்ன இழுக்கிற? இல்லடா, சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம உளறிட்டேன்டா. சாரி. என்னடா சுந்தரம், நீயே இப்படி பண்ணிட்ட? அது சொன்னதுலேருந்து ராஜாராமன் பாவம் அப்படியே நொறுங்கி போயிட்டான்டா. அவனை பார்த்து நானும் ரொம்ப கலங்கி போயிட்டேன். அவனுக்கு ஏன்டா இந்த கஷ்டம்லாம்? இதுக்கெல்லாம் எப்பதான்டா முடிவு? பதில் இல்லாத கேள்விடாது. இதை போய் என்ன கேட்குறியே? அம்மா தூங்கியாச்சா? தூங்கிட்டாங்கடா. சரி, நான் வச்சிடுறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரி, டென்ஷன் ஆகாத. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வச்சிடுறேன். குட் நைட். போம்மா போ.
டாடி வாங்க. என்ன டாடி இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? சர்ப்ரைசிங்கா இருக்கு. வேலை சீக்கிரமா முடிஞ்சது, அதான் வந்துட்டேன். அம்மா அம்மா இங்க இருக்காங்களே. அம்மா அம்மா இங்க வாங்க. என்னடி? ஓ, நீங்க வந்துட்டீங்களா? நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. இந்த சந்தோஷ் இருக்கான்ல, என்னால அவனோட சமாளிக்கவே முடியலங்க. தினம் அவனோட ஒரே போராட்டம். சந்தோஷ் பத்தின விஷயத்தை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அது அது வந்து ஒண்ணு இல்ல அனு. நீங்க ஒன்னும் இல்லைன்னு சொன்னாலே ஏதோ விஷயம் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. டாடி நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. எனக்கு காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா மறக்காம வந்து உங்ககிட்ட சொல்றேன்ல. இப்போ என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்லுங்க. என்னங்க ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஸ்டாஃப் எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? அபிஷியலா எந்த பிரச்சனைக்கும் நான் அப்செட் ஆக மாட்டேன். அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இது அம்மா பிரச்சனை. அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்னங்க அத்தை ஏதாவது சொன்னாங்களா? என்கிட்ட சொல்லல. என்கிட்ட தான் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களே. பாலு கிட்ட சொல்லி பாலு சுந்தரத்தை பார்த்து சொல்லிருக்கா. ஐயோ என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். என் தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா மன்னார்குடி போக போறாங்களானோ, அங்கேயே செட்டில் ஆக போறாங்களா? டாக்டரோட அட்வைஸை கேட்டு பாலு மீனாட்சியை கூட்டிட்டு மன்னார்குடிக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கா. அம்மாவும் அவங்களோட போக ரொம்ப பிடிவாதமா கிளம்பிட்டு இருக்காங்களா. பாலுவுக்கு அவங்கள நம்ம பார்வையில இருந்து ரொம்ப தூரமா கூட்டிட்டு போறதுல சம்மதம் இல்லை. அவனும் எவ்வளவு அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டா, ஆனா அம்மா தம் முடிவுல இருந்து மாறுறதா தெரியலையா. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்க மன்னார்குடி போயே தீருவேன்னு எந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க போக கூடாதுங்கிறதுல நம்ம பிடிவாதமா இருக்கணும். என்ன அனு, அம்மாவை பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி பேசுறீங்க. அவங்க பிடிவாதத்துக்கு முன்னாடி நம்ம பிடிவாதம் தோத்து போயிடும். இல்லங்க, இந்த விஷயத்துல நிச்சயமா அந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன். அத்தைய மன்னார்குடி போகாம தடுக்கிறது ஏன் பொறுப்பு. போதுமா? என்னங்க இது, என் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சாரி அனு, இல்ல. டாடி பாட்டிக்கு உங்க மேல தான் கோவம். ஆனா அவங்க எங்க மேலலாம் உயிரே வச்சிருக்காங்க. ஒரு வாரம் 10 நாளைக்கு மேல பாட்டியால எங்களெல்லாம் பார்க்காம இருக்கவே முடியாது. உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட பாட்டியால எங்களெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு தூரம் போய் இருக்க முடியும்னு எனக்கு தோணல டாடி. பாட்டி ஏதோ சொந்த ஊரை பார்க்கணுங்கிற ஆசையில பால் அங்கிளோட போறேன்னு சொல்லிருப்பாங்க டாடி. அம்மா போய் சொன்னா டெஃபினட்டா அவங்க போக மாட்டாங்க. ஆமாங்க, இந்த விஷயத்தை நீங்க யோசிச்சு தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க. சொல்றத கேளுங்க. வாங்க சாப்பிடலாம். போங்க டாடி. நான் செத்தாலும் ராஜாராம எனக்கு கொல்லி வைக்க கூடாது. பாலு, நீ தான் எனக்கு புள்ளியா இருந்து கொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கடா. பாலு, நீ தான் எனக்கு புள்ளியா இருந்து கொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கடா. பாலு, நீ தான் எனக்கு புள்ளியா இருந்து கொல்லி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கடா.
என்னம்மா பண்றாரு உள்ள? இருடி, நான் போய் பாக்குறேன். எவ்வளவு நேரம்? என்னங்க எனக்கு என்னங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இல்லங்க, ஏதோ நடந்திருக்கு. என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காதீங்க ப்ளீஸ். இது பாருங்க, ஏதோ நடந்திருக்கு. நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல அனு, என்கிட்ட எதுவும் கேட்காத. என்னங்க இது? அத்தை மன்னார்குடி போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள தடுத்து நிறுத்தி போக கூடாதுன்னு சொல்ல நம்ம கிட்ட 1000 நியாயம் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அவங்க கிட்ட நமக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல அனு, இல்ல. அம்மா கிட்ட நமக்கு எந்த உரிமையும் இல்ல. என்னங்க சொல்றீங்க? அது அது வந்து அனு, என்னங்க இப்படி மென்னு முழுங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப என்ன உரிமை இல்லைன்னு அத்தை சொன்னாங்களா? சொல்லணுமா என்ன? செயல்ல காட்டினாலே போதும். அம்மா பாலுவை பார்த்து என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? அவங்க செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு பாலுதான் கொல்லி வைக்கணும். பாலுதான் கொல்லி வைக்கணும். இல்ல எங்க வாழ்நாள் பூரா என்னை தள்ளி வச்ச அம்மா அவங்க செத்து போனதுக்கு அப்புறமா நான் கொல்லி வைக்க கூடாதுன்னு என்ன உயிரோடு கொல்லி வச்சுட்டாங்க. என்ன என்னங்க பாவம் பண்ணீங்க அவங்களுக்கு? ஏன் இப்படி உங்களை சித்திரவதை பண்றாங்க? இந்த பாருங்க, நீங்க அழக்கூடாது. உங்க மகிமை தெரியாம அவங்க தான் உட்கார்ந்து அழணுங்க. தயவு செஞ்சு அழாதீங்க ப்ளீஸ். அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த அளவுக்கு இம்பு இருந்துச்சுன்னா எனக்கு அதுல பாதியாவது இருக்குங்க. நாளைக்கு அவங்கள போய் பார்த்து 2ல 1 முடிவு பண்றேங்க. தயவு செஞ்சு நீங்க அழாதீங்க. வேண்டாம் அனு, அம்மா கிட்ட எந்த சண்டையும் வேண்டாம். எங்க இவ்வளவு தூரம் வந்த அப்புறம் சண்டை போடுறதுல எந்த ப்ளீஸ் நீயும் இப்படி பேசி என்ன கஷ்டப்படுத்தாத. அப்போ அவங்க கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? வேண்டாம், விட்டுரு. என்னங்க விட்டுரு. இத பாரு, இத போய் நீ அம்மா கிட்ட பேசினா பாலு, சுந்தரம் இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத சங்கடம் வரும். இப்ப என்ன, அம்மாவுக்கு எம்எல்ஏ தானே வெறுப்பு. இருந்துட்டு போட்டோம். இது தெரிய வந்தா எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதையும் பேசாத. ஆனா ஆனா ஒண்ணு பண்ணு, அம்மா கிட்ட போய் மன்னார்குடி போக வேண்டாம் மட்டும் சொல்லு. என் நேரத்தை பாத்தியா? யாருக்காவது பிரச்சனைனா அம்மாவை தேடிதான் போவாங்க. ஆனா எல்லா பிரச்சனையும் எனக்கு எங்க அம்மா கிட்ட இருந்து தான் வருது. அது என்னோட விதி. நான் அப்படியே வாழ்ந்துட்டு போறேன். நீ போய் எதுவும் பேசுறாதானோ ப்ளீஸ். பேச மாட்டேன். போ. வந்து சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.